நண்பர்கள் அனைவரையும் ஜெகதீஷ் ஆடியோ புக் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கின்றேன். குற்ற பரம்பரை பாகம் 35. கச்சேரி வாசலை அகல திறந்து வைத்து காத்து கிடந்தது தான் மிச்சம். கொம்பூதி ஆட்கள் ஒருவரையும் காணோம். விக்டர் துரையின் காலடியில் மிதிபட்ட சுருட்டுகள் குவிந்து கிடந்தன. வெள்ளைக்கார சார்ஜென்ட்டுக்கு விக்டர் துரையின் முன்னால் வந்து நிற்க கூட தயக்கமாக இருந்தது. போலீஸ்கள் எல்லாம் அவரவர் துப்பாக்கிகளை துடைத்து தேய்த்து மெருகேற்றி கொண்டிருந்தார்கள். நேரம் ஆக ஆக கிழட்டு போலீஸுக்கு வாய் ஒடுங்கி போனது. லாந்தர் விளக்கை ஏற்றிக்கொண்டு கொம்பூதிக்காரனாவது பயப்படுறதாவது வாயுக்குள் முணுமுணுத்தார். விக்டர் துரை சார்ஜென்டை அருகே அழைத்தார். கொம்பூதிக்காரர்கள் நாயை கூட பிள்ளை போல் நினைப்பவர்கள். அவர்கள் பதறவில்லை, பதுங்கித்தான் இருக்கிறார்கள். இனி நாம் தான் கவனமாக இருக்க வேண்டும். நாளை கொம்பூதிக்கு நானும் வருகிறேன். பாதையை ஆயத்தம் செய்யுங்கள். உத்தரவிட்டவாறு எழுந்தார். எழுந்தவர் மறுபடியும் இருக்கையில் அமர்ந்து சுருட்டை தேடி எடுத்து பற்ற வைத்தார். வீட்டுக்கு போனால் சுருட்டு புகைக்க முடியாது. மனைவி மேரிக்கு சுருட்டு வாடை பிடிக்காது. சுத்தக்கார மனைவிக்கு உணவு சிந்தினால் பிடிக்காது. காலையில் அணிந்த உடுப்பை மாலையிலும் அணிந்தால் பிடிக்காது. மதுபான வாடை பிடிக்காது. வெள்ளைக்காரிகளில் இப்படி ஒரு சுத்தக்காரியை பார்க்க முடியாது. இன்று விடிந்ததில் இருந்து ஏனோ விக்டர் துரையின் மனசு சஞ்சலப்பட்டு கொண்டே இருந்தது. இன்னதென இனம் புரியாத ஒரு சஞ்சலம். உடனடியாக தன் இளம் மனைவி மேரியை பார்க்க வேண்டும் போல் இருந்தது. கச்சேரிக்கு வெளியே இருட்டு கனத்திருந்தது. குதிரை சாரட்டு புறப்பட ஆயத்தமாக நின்றாலும் விக்டர் துரைக்கு வீடு வரை காலார நடந்து செல்ல வேண்டும் போல் இருந்தது. கச்சேரிப்படி இறங்கினார். எல்லா போலீஸ்களும் மேல் அதிகாரிகளுக்கு வழக்கமான துப்பாக்கி மரியாதை செய்தார்கள். மரியாதையை ஏற்றுக்கொண்டதற்கு அடையாளமாக தலையசைத்தார். கச்சேரியை விட்டு வெளியேறி நடக்க கிளம்பினார். ஊருக்கு ஒதுக்குப்புறமாக ஒற்றை வீடு. தெருவெல்லாம் இருள் குவிந்திருந்தது. சுதந்திரமாக நடந்தார். கொம்பூதிக்காரர்களுக்கு எங்கிருந்துதான் வந்ததோ இந்த வீராப்பு, முட்டாள்தனமான வீராப்பு. இது அழிவுக்குத்தான் கொண்டு செல்லும். வியன்னா நம்மை நல்ல விதத்தில் புரிந்து கொள்ளவில்லை. என் இடத்தில் வேறொரு அதிகாரி இருந்திருந்தால் கொம்பூதியை அழித்து விடுவான். நாளை கொம்பூதி போய் மறுபடியும் பேச வேண்டும். தீவிரமான சிந்தனையோடு விக்டர் துரை இருட்டில் நடந்து கொண்டு இருந்தார். காலணி சத்தம் கேட்டு குறைக்க வந்த நாய்கள் அவர் கையில் சுழலும் பிரம்பை கண்டதும் வாயிறுக்கி சுருண்டு கொண்டன. வீட்டை நெருங்கி சுற்றுச்சுவரின் முதன் கதவை திறக்க கூட இல்லை. விக்டரின் மனைவி மேரி அலறி அடித்து ஓடி வந்து கட்டி பிடித்து கொண்டு கதறினாள். விக்டர், வீட்டுக்குள் போக வேண்டாம் விக்டர். விக்டர் பதறி போனார். இவள் இப்படி அழுது பார்த்ததே இல்லையே. வீட்டுக்குள் மங்களமான வெளிச்சம் தவிர வேறு எதுவும் தெரியவில்லை. மேரி, ஏன், என்னவாயிற்று? மனைவியின் தோளை குலுக்கினார். ஐயோ விக்டர், வீட்டுக்குள்ளே போகாதீர்கள். கணவனை பிடித்து வெளியே இழுத்தாள். இடுப்பில் இருந்த துப்பாக்கியை கையில் எடுத்தவர், என்ன நடந்தது மேரி? சொல்லு. வீட்டுக்குள் ஏன் போகக்கூடாது என்கிறாய்? ஒரு கையால் அணைத்தவாறு கேட்டார். வேண்டாம் விக்டர், ஒரு நொடி கூட இனிமேல் இந்த வீட்டில் என்னால் இருக்க முடியாது. இந்த வீடும் வேண்டாம், ஊரும் வேண்டாம். வேறு எங்காவது போய் விடுவோம். விக்டர் மேனி கூச கெஞ்சினாள் மேரி. சென்னை பட்டணம். சேது தன் தலையை ஜென்சியின் மடியிலும் கால்களை வில்லியம்ஸ் தொடையிலும் வைத்து படுத்திருந்தான். வெண்பஞ்சாய் தலை நரைத்திருந்தாலும் முதிர் தேவதையாய் ஒளிர்ந்த ஜென்சி, சேது, என் கையால் நீ சாப்பிட்டு எத்தனை நாட்களாயிற்று? கொஞ்சம், இன்னும் கொஞ்சம். கொத்து திராட்சையை கையில் வைத்து கொண்டு கெஞ்சினாள். அம்மா போதும்மா. இளைஞன் சேது செல்லமாக சினுங்கி கால்களை உதறினான். மிதிடா மகனே, நன்றாக மிதி. சேதுவின் கால்களை வில்லியம்ஸ் வருடினார். வயதாகி இருந்தாலும் மிடுக்கு குறையாத சிரிப்பு. அப்பா, இன்னும் நான் என்ன சிறுபிள்ளையா? அம்மா ஊட்டி விடுவதை பாருங்களேன். எங்களுக்கு நீ எப்போதும் சிறுபிள்ளைதான். வாயை திறடா கண்ணா என்றவர். ஜென், உன் பிள்ளையின் விரல்களை பாரேன், காய்த்து போய் இருக்கின்றன. பாதங்களை தடவி கொடுத்தார்.
சேது கால் விரல்கள் காய்ந்து போகும் அளவுக்கு பயிற்சி கடினமாகவா இருக்கிறது? தலையை கோதிவிட்டார். ஒட்ட வெட்டியிருந்த முடியில் ஜென்சியின் உள்ளங்கை இதமாய் மேவியது. பயிற்சி கடினம்தான் அம்மா. முறுக்கேறிய உடம்பை திருகியபடி ஆனாலும் சந்தோஷமாக இருக்கிறது, உற்சாகமாக சொன்னான். இவன் பெண் பிள்ளையாயிற்றே. சேதுவின் கெண்டை சதையில் செல்லமாய் ஒரு கிள்ளு கிள்ளிய வில்லியம்ஸ் மலையை தவிடாக சொன்னாலும் மலைக்க மாட்டானே. கிள்ளிய விரல்களுக்கு முத்தம் கொடுத்து கொண்டார். ஒரு திராட்சை பழத்தை வைத்து வில்லியம்ஸின் மேல் எரிந்த ஜென்சி, சேது என் பிள்ளை. அவனை அள்ளி அணைத்து கொண்டாள். ஆமாம் ஆமாம், சேது உன் பிள்ளையேதான். வில்லியம்ஸ் தன் மேல் விழுந்த பழத்தை எடுத்து வாயில் போட்டு கொண்டார். எதிரில் போலீஸ் உடுப்பணிந்த 2 படங்களில் ஒன்று வில்லியம்ஸ், இன்னொன்று சேது. நீயா நானா என போட்டி போடும் கம்பீரம். அப்பா, உங்கள் காலத்தில் பயிற்சி இவ்வளவு கடினமாக இருந்ததா? இன்று சென்னை பட்டணத்தில் உனக்கு கொடுக்கப்படும் பயிற்சி போன்று பல மடங்கு கடினமாக இருந்தது. எங்களுக்கு போலீஸ் பயிற்சி பிரிட்டனிலேயே கொடுத்தார்கள். இப்படியெல்லாம் பயிற்சியின் ஊடே விடுமுறை தர மாட்டார்கள். தாய் தந்தையை பார்க்க விட்டிருக்கிறார்களே, இப்போதைய இளைஞர்கள் கொடுத்து வைத்தவர்கள் என்றவர் எழுந்து போய் மது குப்பிகளை எடுத்து வந்தார். சேது, நீ மது அருந்துகிறாயா? எனக்கு வேண்டாம் அப்பா என்றவன் ஜென்சியை 2 கைகளாலும் வளைத்து கொண்டு, அம்மா, போலீஸ் பயிற்சி கல்லூரிக்குள் நுழைந்ததிலிருந்து ஓய்வு உறக்கமே கிடையாது. இரவும் பகலும் வாட்டி எடுக்கிறார்கள். உறங்குவதற்காகவே வீட்டுக்கு ஓடி வந்தேன். ஜென்சியின் மடியில் முகம் புதைத்தான். அது சரி, எனக்கும் ஏனப்பா உங்கள் உடுப்பையே மாட்டி விடுறீர்கள்? உறங்குவது போல் பாவனை செய்து கண்களை மூடியபடி கேட்டாள். மதுபானங்களை குவளைகளை நிரப்பிக் கொண்டிருந்த வில்லியம்ஸ், சேது, உனக்கு பெரிய கடமை காத்திருக்கிறது. உன் வேர்களை நீ நினைவு கூற வேண்டும் மகனே. மதுவை உறிஞ்சினார் வில்லியம்ஸ். அது பற்றி பேச இப்போது என்ன அவசரம்? ஜென்சி தடுத்தாள். முகத்தை தூக்கி பார்த்த சேது, அப்பாவுக்கு வயதாகிவிட்டது அம்மா. பழக்கத்தை பேசியே அலுப்பு கொள்ள வைக்கிறார். எனக்கு வேரும் வேண்டாம், மண்ணும் வேண்டாம், நீங்களே போதும். ஜென்சியின் மடியை இறுக கட்டி கொண்டான். இன்னும் எவ்வளவு நாட்களுக்கு நாங்கள் போதும்? உன் காதலி என்ன ஆவானால்? நீ விடுமுறையில் வருவது அவளுக்கு தெரியாதா? சேது, ஜென்சி சேதுவின் கன்னத்தில் தட்டி விட்டாள். நான் வருவதை அவளுக்கு தெரிவிக்கவில்லை. திடும் என அவள் முன்னே போய் நிற்கப் போகிறேன். துள்ளி எழுந்தான். பார்த்தாயா ஜென்சி, காதலி என்றதும் உன் மகன் என்னையும் உன்னையும் உதறிவிட்டு எழுகிறான். பொய்கோபம் கொண்டு வில்லியம்ஸ் புன்னகைத்தார். உடைமாற்ற அறைக்குள் புகுந்து ஓடும் சேதுவை வில்லியம்ஸ் ஜென்சியும் வைத்தகன் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தார்கள். ஜென்சி எழுந்து வந்து மது குவளையை கையில் எடுத்தாள். சேதுவின் பூர்வீகத்தை நினைவுபடுத்த வேண்டிய அவசியம் இப்போது ஏன் வந்தது வில்லியம்ஸ் என்றாள். அவசியம் வந்துவிட்டது ஜென்சி. எந்த சனங்களிடம் இருந்து சேதுவை பிரித்து கொண்டு வந்தோம் நாம் வளர்த்தோமோ அந்த ஜனங்கள் வாரிசே இன்றி அழிந்து போகும் ஆபத்தில் இருக்கிறார்கள். என்ன சொல்றீர்கள் வில்லியம்ஸ்? ஜென்சி பதறி கேட்டாள். இந்த கதை தங்களுக்கு பிடித்திருந்தால் தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு தங்கள் ஆதரவை கொடுங்கள். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.